பிரச்சனை திருச்சலாய் என்னை சிதறச்சிதாய் முள்ளாய் நெஞ்சை கிழித்து சென்று ஐயோ, இந்த ரகுவை பார்க்கும்போதெல்லாம் மனசு என்கிட்டயே இல்லையே. ஏய், ரகுவை நான் பார்த்துட்டு இருக்கேன்டி. நீ தேவையில்லாமல் ரகுவை பார்க்காத. நீ பார், பக்கத்தில் ரமேஷ் இருக்கான்ல, அவனை பார். தேவையில்லாமல் ரகுவை பார்க்காத. இங்கே பார், ரகுவை பார்க்காதேன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. நான் அவனை ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்கேன். அவன் தான் எந்த பொண்ணோட மகுடிக்கும் மயங்காத ஒரே ஆம்பளை. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நீ வேணா ரமேஷை பாரு, எனக்கு அதில் ஆட்சேபனை இல்லை. ஓஹோ, மேடம் பெரிய அழகி நினைப்போ? இங்கே பார், ரகு எனக்கு தான். என்னோட கண்ணழகும் என் கோல்டன் ஹேருக்கும் என் கலருக்கும் விழுகாத ஆளே கிடையாது. அப்படி இருக்கும்போது ரகுவில் ஏமாத்திரம். கண்டிப்பாக அவன் என்னத்தான் லைக் பண்ணுவான், உன்னெல்லாம் லைக் பண்ணவே மாட்டான்டி. ஏய், அதை அவன் டிசைட் பண்ணட்டும். நீ யார்டி அதை சொல்கிறதுக்கு? சிப்ப என்னடி பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஐயோ, அனிதா வந்துட்டா போல இருக்குடி. ரெண்டு பேரும் செத்து அவகிட்ட. இப்போ அவன் மாமாவை மட்டும் சைட் அடித்தோன்னு தெரிஞ்சுது, சும்மாவே இருக்க மாட்டாடி. ஐயோ, ஆமாண்டி, ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். அந்த ரமேஷனை வச்சே தான் நம்ம சமாளிக்கணும், புரிஞ்சுதோ? ஆமாண்டி, ஆமாம், வேற வழி இல்லை. ஏய், உங்கள் ரெண்டு பேர்த்தையும் தாண்டி கேட்டேன். நிஷா உஷா, என்னடி பிரச்சனை உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும்? சும்மா எப்போ பார்த்தாரு ரகு எங்கே இருக்காரோ அங்கே பார்த்து போயிட்டுருக்கீங்க. அறிவில்லை, அவர் என் மாமான்னு உங்களுக்கு தெரியாதாடி? இனி ஒரு பாருங்கடி, உங்கள் ரெண்டு பேர்த்து பள்ளையும் பேத்துட்டு கண்ணனோடி கையில் கொடுத்து விடுறேன். ஐயோ, ராட்சசி பேச ஆரம்பிச்சிட்டாடி. என்ன பண்ணுறதுனே தெரியல. சீச்சி, இவளை வச்சுக்கிட்டு ஒரு யாரையாவது பார்த்து சைட் அடிக்க கூட விட மாட்டேங்கிறாடி. அதுவும் ரகுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குது. உனக்கும் அப்படித்தானடி? இவ கொஞ்சம் சைட்டு கூட அடிக்க விட மாட்டேங்கிறாளடி. ஓ, அதாண்டி ஒன்றும் புரியல. வைக்கிறது சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. ரகுவை நம்ம பார்க்குறக்கே இப்படி சொல்கிறாளே, நம்ம லவ் பண்ணுறோம், அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சா இவ சும்மா விடுவாளாடி நம்மளை? இங்கே பாருங்கடி, உங்களுக்கு இதுதான் கடைசி முறை. இன்னொருக்கா என் மாமாவை தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தீங்க, கொன்றுவேன். எப்பவுமே அவன் உங்களுக்கு அண்ணன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறது நான் தான். என்னை தவிர வேறு யாராவது அந்த இடத்துல இருக்க நான் விடவே மாட்டேன், அனுமதிக்கவும் மாட்டேன். அது எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சும் இன்னொருக்க என் மாமாவும் பக்கம் உங்கள் கண்ணு திரும்பிச்சு அப்படியே சொன்னதான் இப்போவும் கண்ணை நோண்டி கையில் கொடுத்துருவேன். அதே மாதிரி பல்ல கட்டினீங்க, பல்ல தட்டி பாரு என்ன பண்ணுறேன்ட்டு. சரிடி, சமாளிப்போம். நான் ஏண்டி ரகுவை பார்க்க போகிறேன்? நான் பக்கத்தில் இருக்கார்ல ரமேஷ், அவரை தான் பார்த்து இவகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இவ கூட எங்கள் ரெண்டு பேத்துக்கு பேர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தா, தெரியுமா? என்னமோ சண்டை இழுத்துட்டாளுக போல இருக்குடா. அனிதா வேற வந்திருக்கா. ஐயோ, சும்மாவே இருக்க மாட்டா. என்னை யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன ஏதுன்னு ஒரே சண்டையாக கிடக்குமேடா. என்னடா பிரச்சனை உனக்கு? உங்கள் அண்ணன் வேற ஒரு பொண்ணை பார்த்து, அதுவும் நான் பார்த்த பொண்ணை பார்த்து ஓகே பண்ணிட்டு இருக்கான். உன் தம்பி ஏதோ நியூ இயர் அன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்து பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். பத்தாதிக்கு அந்த பொண்ணு உங்கள் வீட்டு பக்கத்தில் வேறு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். உனக்கு மாமன் பொண்ணே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறான். ஆக மொத்தம் 3 பேருமே கம்மிட் ஆயிட்டீங்க. ஆனால் உங்களை நம்பி கூடவே இருக்க எனக்கு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கொடுக்கணும் உங்களுக்கு அக்கறை இருந்துச்சாடா? இதிலிருந்து என்ன தெரியுதுடா? உங்கள் 3 பேர்த்து கூட சேர்ந்தா நான் சிங்கிளாக தான் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஐயோ, 3 பேர் அனந்தமிகளாக இருந்தாலும் உங்கள் 3 பேர்த்துக்கு ஒரே ஃப்ரெண்டு நான் தான். அப்படி இருக்கச்ச எனக்கு உங்கள் 3 பேர்த்து ஃப்ரெண்ட்ஷிப்பு கட் பண்ணாத ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீ என்னடா சொல்கிற? போட்டா லூசு பையலு, நான் அனிதாவை லவ் பண்ணுறேனடா. ஏன்டா கிறுக்குத்தனமாக பேசுகிற? அவள் என் மாமா பொண்ணுடா. அவள் சும்மா எப்போ பார்த்தாலும் சின்ன வயசில் தேவையில்லாமல் சொல்லி அவன் மனசில் ஆசையை வளர்த்திட்டாங்க. ஆனால் எனக்குன்னு எனக்கு வரப்போகிற மனைவி எப்படி இருக்கணும்னு ஒரு இது இருக்குடா, கனவுகள் இருக்குடா. அந்த மாதிரி எந்த பொண்ணையும் நான் பார்க்கல. அது எப்படி சொல்கிறதுன்னு உனக்கு தெரியலடா. ஏன்டா நீ வேற?
நீ நினைக்கிற மாதிரி கனவுல பார்த்தீங்கன்னா அது கனவுல மட்டும்தான்டா இருக்கும், நிஜத்துல எல்லாம் நடக்காதுடா. இது என்ன சினிமா படமா? கனவுல காண்றது எல்லாமே வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு. அது ரைட்டு தான் மச்சி. நம்ம என்ன வேணா ஆசைப்படலாம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிடிச்சதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. கிடைக்கிறத பிடிச்சி எடுத்துக்கணும் இல்லை மச்சி? என்னமோ மச்சி தத்துவமெல்லாம் பேசுகிறேன். சரி நட, நம்மளோட டைம் ஆச்சு. சரி சரி, ரைடர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓ, மாமா பொண்ணு முதற்கொண்டு வந்திருக்கானா? எல்லா ரைடர்ஸும் வந்திருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருப்பா. சும்மா வந்திருப்பாளா? அவ என்னடா உனக்கு பிய வேலையாட பார்க்குறா? எப்போ பார்த்தாலும் நீ எந்த ரைடுக்கு போனாலும் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா. அவளுக்கு என்னடா பிரச்சனை? அவளுக்கு என் மேலே விருப்பம் இருந்தால் சரின்னு சொல்லலாம். அவள் எப்போ பாரு சும்மா இந்த மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும், ஆக மொத்தம் எங்கள் குடும்பத்தில் அவள் வாக்கப்படணும். அதுக்கு என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணிகிட்ருக்கா. இதெல்லாம் அவங்க அம்மா அப்பாவோட ட்ரைனிங்டா. சொந்தத்தில் நம்ம சொத்து இருக்குது, நம்ம சொத்து வெளியே போகக்கூடாது, அதனால் நீயே 3 மாமாங்களை யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கோன்னு மைண்டில் ஏற்றி வச்சுருக்காங்க. அதனால் இந்த மாமாவை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன், அந்த மாமாவை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருப்பாள். வெற்றியை மட்டும் சொல்ல மாட்டான், ஏன்னா வெற்றியை சொன்னால் அவ்வளோதான், வெற்றி என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. நல்லா தெரியுமே வெற்றியை பற்றி. தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சிருவான். அதனால தான் வெற்றியை மட்டும் இழுக்கிறது இல்லை. இதில் இழுச்ச வயனுங்க நீங்கள் 2 பேர் தானே, சக்தியும் ரகுவும். உன்னை கொன்றுவேன்டா. சரி, அங்கே என்ன பஞ்சாயத்துன்னு பார்க்கலாவா? நான் தான் சொல்கிறேனேடி, நான் ரமேஷை தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு. என்னடா நடக்குது இங்க? என்னதான் பார்க்குறேன்னு சொன்னாலா? அவ என்ன பார்த்தாளா? என்னடா மச்சி சொல்றாவ? அவ உன்னை பார்த்தாளா? டேய் நிஷா உன்னை பார்த்தாளா? ஏட்டையா பொறாம கொண்டே குடும்பத்துக்கு உன்னை மட்டும்தான் எல்லாரும் பார்க்கணுமா? ஏன் எங்களையெல்லாம் பார்க்க கூடாதா? இல்லடா, அது எப்படிடா? டேய் ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கடா. நீங்க பெரிய அழகுன்னு நினப்பு அந்த மாதிரி கிரியேட் பண்ணி விட்டாங்க கார்ட்டூன் சேனல்ல, அவ்வளோதான். நிறைய இடத்துல நீங்க வந்து 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 அழகா இருக்கீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, லவ்வர் பாய், சாக்லேட் பாய்னு உங்களுக்கு பேர் வச்சு போட்டாங்க. ஆனா நாங்களாம் இப்போதான்டா வரோம், புது வரவிடா. எங்களையும் பார்க்க பார்க்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு நாளைக்கு உங்களை விட நாங்களும் மாஸ் ஹீரோ ஆவண்டா ஆவோம், பார்த்துக்கிட்டே இரு. போதுமாடா, வியூவர்ஸ் எல்லாமே கைத்தட்டிட்டாங்க, எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நல்லபடியாக வருவியா? இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோமா? சும்மா நீ பெருசு நான் பெருசு உனக்கு தான் எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லாத. நீ நல்லா ஆக்ட் பண்ணினா உனக்கும் நீ சொன்ன மாதிரி மாஸ் ஹீரோ, ரொமான்டிக் ஹீரோ, என்ன ஹீரோ வேணா ஆயித்தோல. போ அங்கே போய் பார்க்கலாம் அடுத்த வேலையை. சரி, வந்து துளையும். செல்லம், என்னாச்சு செல்லம் உனக்கு? ஐயோ, இந்த பயப்புள்ள வேற நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுட்டு மனசில் கற்பனை வளர்த்திட்டு நம்ம பின்னாடி திரிய போதே. நான் ரகுவில்ல பார்க்கேன். எது செல்லம்மா? என்ன ரமேஷனா இவ உங்களை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ற, அது உண்மையா? ஆமா. ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே. ஐயோ, தெரியாம ரமேஷ் பேரை சொன்னதுக்கு இப்படி உயிரெடுத்து தொலைவான்னு நான் கனவா கண்டேன். அடையே ரமேஷா, உனக்கு ஒன்னே போடுவேன் பார்த்துக்க. நேஷா, நீ மாட்டிட்டடி. போய் இந்த கேனையன் பேர் சொன்னியே, இங்கே பாரு உன் பின்னாடியே துரத்துவான், விடவே மாட்டான்டி அவன். அதை தாண்டி நானும் யோசிக்கிறேன். தெரியாமல் இந்த லூசு பேரை சொல்லிட்டனே, இனி சாவடிப்பாண்டி என்ன. ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிரு. ஆமாம், உன்னை தான் நான் பார்த்தேன். உன்னை தான் நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். போதுமா? என்னடி சொல்கிற? அப்போ நீ ரகுவை பார்க்கலையா? இல்லை, நான் ரமேஷை தான் பார்த்தேன். நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. அப்போ உஷா, நீ என்ன நினச்சிட்ருக்க? நானும் தான் ரமேஷை தான் பார்த்தேன். இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? என்னால் நம்பவே முடியலடி. 2 பேர் பொய் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சத்தியம் பண்ணுங்க பார்க்கலாம். நாங்கள் 2 பேருமே சத்தியமாக ரமேஷை தான் பார்த்தோம். ஆமாம், சத்தியமாக ரமேஷை தான் பார்த்தோம். இவங்க பேசுறதெல்லாம் கனவா நிஜமான்னு தெரியலையே. இவங்க பேசுறத கேட்குறப்போ காதுக்குள்ள குளுன்னு இருக்கு. காதுக்குள்ள தேனை ஊத்துற மாதிரி அப்படி தித்திப்பா கேக்குதே. நிஜமா? இது சரியா, இது தவறா? டேய், இங்க என்னடா நடக்குது? உண்மையா உன்னை நிஷா பார்த்தாளா? வழக்கமா அவ என்னை தானே பாப்பா. அதே மாதிரி தான் உஷாவும்.
அப்படி இருக்கும்போது எப்படிடா உன்னை பார்த்தேன்னு சொல்லியிருப்பா? உனக்கு மட்டும் மனசு திருப்தியாகாதே. என்னை பார்த்தேன்னு அவளுக்கு வாயால் சொல்கிறது இப்போ தானே கேட்ட. அது உறுதி இல்லை, 2 பேருமே என்னதான் பார்த்துருக்காளுங்க. உன் மனசுக்குள்ள நீ மட்டும்தான் ஆண் அழக ஹேண்ட்ஸம்னு நினைப்படா. ஆனால் அப்படி இல்லை. சில காலங்களில் சில நேரங்களில் எல்லாமே மாறும். அப்படித்தான் இப்போ எனக்கு எல்லாமே மாறுது. அதனால் காற்று இருக்கும்போது தூட்டிக் கொள்கிறேன். சரியா? சரி, படி வாங்க வந்தா சரிதான். போய் தொலை. உனக்கெல்லாம் பொறாம. ஏடி நீங்கள் சொல்கிற பையன் நான் நம்பணும். நீங்கள் ரமேஷை தான் பார்த்தீங்க இல்லையா? இவ்வளோ மணி நேரம் 2 பேருமே ரமேஷை தான் பார்த்தீங்க. இத்தனை நாளாக 2 பேரும் ரமேஷை தான் பார்த்தீங்களா? ஏன்டி இப்படி பச்சை பொய் சொல்கிறீங்க? எதுக்குடி எங்களை திட்டுற அனிதா? நாங்கள் முன்னாடி நடந்ததை பற்றியெல்லாம் பேச விரும்பல. ஆனால் இன்றைக்கி நாங்கள் பார்த்தது ரமேஷை மட்டும்தான் நாங்கள் 2 பேருமே பார்த்தோம். அதுதான் நாங்கள் சொல்கிறோமே, உண்மையை சொல்கிறோமே. உனக்கு புரியுதா இல்லையா? ரமேஷை மட்டும்தான் பார்த்தோம். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. அதை தான் கேட்குறேன். அவன்லாம் ஒரு ஆள் மூஞ்சின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி வேற பார்க்குறீங்க, அறிவில்லை?